ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் நடந்துட்டு இருக்க மாசிமக திருவிழாவுடைய 10வது நாள் உற்சவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது நாள் உற்சவத்திலேருந்து 9ஆம் நாள் உற்சவம் வரைக்கும் எப்படி சாமியை அலங்காரம் பண்ணாங்க, எப்படி வீதி உலா வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நடக்கிற மாசிமக திருவிழாவினுடைய 10வது நாள் உற்சவத்தில் எப்படி எங்கள் ஊரில் இருக்கிற அருள்மிகு வெங்கடேச பெருமாளை என்ன பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணி பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டு கடற்கரையோரத்தில் எப்படி தீர்த்தவாரி செய்கிறாங்க, அதுக்கப்புறம் முத்துப்பல்லக்கில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லக்கில் எப்படி தெப்பல் உலா காட்சி வருது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அருள்மிகு வெங்கடேச பெருமாள், அவர் வந்து அண்ணனாகவும், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற 4 கிராமங்களில் இருக்கக்கூடிய சாமி பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் சாமி தான். அவங்க வந்து இவருக்கு தங்கைகளாகவும் அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா ஐதீகங்கள் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் இருக்கிற அருள்மிகு வெங்கடேச பெருமாள் என்ன பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணி பல்லக்கில் கொண்டுட்டு போயிட்டு கடலில் தீர்த்த மாடலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற 4 கிராமங்களில் உள்ள சாமி பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் சாமி தான். அந்த 4 அம்மன் சாமியில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக கடலூர் துறைமுகத்தில் இருக்கிற சலங்குகார கிராமத்தில் இருக்கக்கூடிய நாகமுத்தாலம்மன், 2வது சிங்காரத்தோப்பில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வெள்ளரியம்மன், 3வது பார்த்தீங்கன்னா அக்கரை கோரியில் இருக்கக்கூடிய கண்ணனூர் மாரியம்மன், 4வது பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை தெருவில் இருக்கக்கூடிய ஏழைமுத்து மாரியம்மன். இந்த 4 சாமி தான் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு தங்கையாகவும் அவங்களுக்கு இவர் அண்ணனாகவும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலையில் என்ன பண்ணுறாங்க, சலங்குகார கிராமத்தில் இருக்கக்கூடிய நாகமுத்தாலம்மன் என்ன பண்ணுறாங்க, அவங்க பல்லக்கில் வந்து அண்ணனை அழைச்சிக்கிட்டு சிங்காரத்தோப்பில் இருக்கக்கூடிய வெள்ளரியம்மன் ஆலயத்தை கொண்டுட்டு போய் அங்கே வந்து வெள்ளரியம்மன் ஆலயத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது எப்படி இங்கேருந்து எங்கள் ஊர் கோயிலேருந்து சாமி எப்படி வெள்ளரியம்மன் கோயிலுக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்காரத்தோப்பில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ வெள்ளரியம்மன் ஆலயத்தில் தான் இருக்கோம். இந்த வெள்ளரியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாமியை பூஜை செய்வதற்காக எங்கள் ஊரில் உள்ள கிராம நிர்வாகஸ்தரெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் ஊரில் உள்ள கிராம நிர்வாகஸ்தர் முன்னிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அருள்மிகு வெள்ளரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற அண்ணனாகிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை பின்தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, வெள்ளரியம்மன், கண்ணனூர் மாரியம்மன், நாகமுத்தாலம்மன், ஆற்றங்கரை வீதியில் உள்ள
ஏழை முத்து மாரியம்மன் இந்த 4 தங்கச்சிகள் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் பின்னாடி சென்று கடற்கரையோரத்தில் போயிட்டு தீர்த்தமாடல் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த தீர்த்தமாடல் நிகழ்ச்சி எப்படி நடைபெறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்காரத்தோப்பு கடற்கரையில் சக்கரத்தாழ்வார் வச்சு ஒரு பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா சோனங்குப்பம் கிராம நிர்வாகஸ்தார்களும் அவங்களோட இணைந்து மற்ற 4 கிராம நிர்வாகஸ்தார்களும் கலந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பூஜை செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனான வெங்கடேச பெருமாள் முன்னிலையில் தங்கைகளான 4 பேர் என்ன பண்ணுவாங்க, கடற்கரையை 3 முறை ஓடி ஓடி வந்து கடற்கரையில் தீர்த்தமாடல் செய்துட்டு வருவாங்க. இதில் 3 தடவை ஓடி வரும்பொழுது யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அது அந்தந்த ஊருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது அவங்க தங்கைகள் வந்து 4 பேரும் ஓடி வந்துட்ட பிறகு கடைசியாக தான் அண்ணன் என்ன பண்ணுவார், வெங்கடேச பெருமாள் என்ன பண்ணுவார்னாக்கா கடற்கரையில் போயிட்டு தீர்த்தமாடிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களால முடிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து படைப்பாங்க. படைச்சிட்டு அவங்கவுங்களும் வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு போவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய 5 சாமி என்ன பண்ணுவாங்க, கிளம்பி என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஊர்க்காரங்களும் சிங்காரத்தோப்பு நுழைவாயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இந்த நுழைவாயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிராம மக்கள்லாம் எல்லாருமே சாமிக்கு படைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அந்த அன்னதானம் போடுறதுல சிங்காரத்தோப்பு கிராம இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அன்னதானம் போடுறாங்கன்றதை பாருங்கள்.
சிங்காரத்தோப்பு நுழைவாயில்ல, அதாவது சிங்காரத்தோப்பு பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா 5 ஊர் சாமி இருக்குது. இந்த 5 ஊர் சாமியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இசை விருந்து ஒன்று நடக்கும். அந்த இசை விருந்து தான் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அருள்மிகு வெங்கடேச பெருமாள் வந்து அண்ணன். அதனால இவர் அண்ணனாக இருந்து என்ன பண்ணுவார், தங்கைகளுக்கு மரியாதை செலுத்துவார். அதே மாதிரி தங்கைகளான அந்த கிராமத்தில் உள்ளவங்களும் எங்கள் ஊருக்கு உள்ள கிராம நிர்வாகத்துக்கு மரியாதை செலுத்துவாங்க. இப்படி ஒருவருக்கு ஒரு மரியாதை செலுத்திக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருந்த பின்னர் என்ன பண்ணுவார், முதலாக அண்ணனான அருள்மிகு வெங்கடேச பெருமாள் என்ன பண்ணுவார், அவருடைய கோயிலுக்கு அவர் புறப்படுவார். அடுத்தது தங்கைகள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க ஊர் கோயிலுக்கு சென்றுடுவாங்க. இதுதான் ஐதீகம். இதுவரை பார்த்துருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லக்கில் எப்படி சாமி வருது அப்படின்றத அங்கே பாருங்க நீங்கள். இதுவரை நீங்கள் மாசிமக திருவிழாவினுடைய தெப்பல் உலா காட்சியெல்லாம் பார்த்து கண்டுகளிச்சிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சோனங்குப்பம் கிராம நிர்வாகஸ்தார்கள், சோனங்குப்பம் கிராம மாசிமக உற்சவதாரர்கள் மற்றும் சோனங்குப்பம் கிராம ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாம் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் முன் விடைபெறுவது உங்கள் தாமரை கண்ணன். பாய்.